பாம்பு மசாஜ் என்ற பெயரில் மனைவியை கொன்ற கணவன். 3 ஆண்டுகளாக நாடகமாடிய கணவனை கைது செய்த போலீஸ். கடைசி வரை உண்மை தெரியாமல் இருந்த அப்பாவி மனைவி. ஜூலை 10, 2022ஆம் ஆண்டு பத்லாப்பூர் கிழக்கில் உள்ள ஒரு வீட்டில் நீர்ஜா ரூபேஷ் என்ற பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தார். மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இருந்ததாக உறவினர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மனைவியின் வீட்டார் கூறியதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். ஆரம்ப விசாரணையில் இந்த வழக்கில் யாரும் சந்தேகிக்கப்படவில்லை. இருப்பினும் காலப்போக்கில் சில சாட்சிகளின் வாக்குமூலங்களில் முரண்பாடுகள் வெளிச்சத்திற்கு வந்ததால் போலீசார் வழக்கை மீண்டும் ஆழமாக விசாரிக்க தொடங்கினர். வழக்கின் விசாரணையில் இறந்த பெண்ணுக்கும் அவரது கணவர் ரூபேஷுக்கும் தொடர்ந்து குடும்ப தகராறு இருந்தது தெரிய வந்தது. இதனால் கணவரை பிடித்து விசாரணை நடத்திய போது திடுக்கிடும் தகவல் வெளியானது. மனைவியுடன் தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதங்கள் காரணமாக அவரை கொல்ல கணவர் முடிவு செய்துள்ளார். இந்த சதியில் அவரது நண்பர்கள் ரிஷிகேஷ் மற்றும் குணால் ஆகியோரையும் இணைத்துக் கொண்டார். இதன்படி சேத்தன் என்ற பாம்பு பிடிக்கும் நபரை அவர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர். தனது மனைவி நீர்ஜாவை கொல்ல ஒரு விஷப்பாம்பை கொண்டு வந்து விட வேண்டும் என்றும் அதற்கு குறிப்பிட்ட தொகையை தருவதாகவும் தெரிவித்துள்ளார் கணவர். இதன்படி சம்பவம் நடந்த நாளன்று விஷத்தன்மை கொண்ட பாம்பை கொண்டு வந்த அவர் அந்த பாம்பை காலில் விட்டு மசாஜ் செய்தால் நோய்கள் சரியாகும் என கூறியுள்ளார். இதற்கு நீர்ஜா அஞ்சிய நிலையில் இது விஷம் இல்லாத பாம்பு என்றும் கடித்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் பொய் கூறியுள்ளார். கணவரின் பேச்சை நம்பிய அந்த அப்பாவி பெண் தனது காலில் பாம்பை விட அனுமதித்துள்ளார். ஆனால் பாம்பை விட்ட அடுத்த நொடியே அந்த பாம்பு நீர்ஜாவை கடித்துள்ளது. இதில் விஷம் ஏறிய நீர்ஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதன் பின் தனது மனைவி மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இருந்ததாக கணவர் நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உண்மை அம்பலமானதை அடுத்து கணவர், அவரது நண்பர்கள் மற்றும் பாம்பு பிடிக்கும் நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.